ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ நமக்கு எஸ்எஸ்சியில் இப்போ புதுசாக வந்திருக்க சில டாபிக்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளாசஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம யூடியூப் செஷன்ஸில் நம்ம லைவ்ல எடுத்திருக்கோம். பேசிக் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். பட் இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம மாஸ்டர் பண்ணணும், இல்லை கொஷின்ஸ் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணணும்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த செஷன் நம்ம எதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம்னா, டாப் 50 கிளாஸஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ்ன்றது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணாதான் என்னென்ன மாதிரியான ப்ராபபிலிட்டியில் கொஷின்ஸ் வருது, அது எப்படின்னா நம்ம டேக்கிள் பண்ணணும். சில நேரம் நம்ம வந்து அஜெக்டிவ்னு நினச்சிருப்போம், ஆனால் வந்து நவுனாக இருந்திருக்கும். நவுன்னு நினச்சிருப்போம், அட்வர்பாக இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ணாதான் நம்ம பண்ணுற தப்பில் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாம்ஸ் போக முடியும். ஸோ இதே மாதிரி டாப் 50 ஃப்ரேசஸ், அப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் ஒரு டாப் 50 கொஷின்ஸ் சொல்லிட்டு அப்கமிங்கில் நாங்கள் வீடியோஸ் போடுவோம். இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ண மாதிரி ஈவினிங் 6 to 7 வந்து நம்ம ஒரு லைவ் செஷன் போயிட்டுருக்கோம் இங்கிலீஷ்க்கு. இந்த லைவ் செஷனில் ஒரு செக்ஷனல் மார்க் நம்ம எடுக்கிறோம், இங்கிலீஷோட செக்ஷனல் மார்க்கு. இப்போ நியூ பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியான கொஷின்ஸ்லாம் இன்கார்பரேட் பண்ணி இந்த செக்ஷனல் மார்க்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் ஈவினிங் 6 to 7 இந்த இங்கிலீஷோட லைவை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வரக்கூடிய சிஜிஎல் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியும். அதே மாதிரி அப்கமிங் வர சிஎஸ்எஸ்எல், எம்டிஎஸ் எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிளாஸ்னா என்னென்ன டைப்ஸ் இருக்கும் ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துட்டு அப்புறம் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். முதல் கிளாஸ் அப்படின்றது என்னன்னா, எப்போ ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல நமக்கு ஒரு சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இருக்குதோ அதை தான் நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கால் மீ ஐ வில் கிவ் யூ த ஆன்சர். இப்போ இந்த சென்டென்ஸில் இஃப் யூ கால் மீ ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் இருக்குது, ஐ வில் கிவ் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பும் இருக்குது. இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸில் என்ன இருக்கணும், ஒரு சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இருக்கணும். வர வேர்பு நமக்கு ஃபைனைட் வேர்பாக இருக்கணும். ஸோ ஃபைனைட் வேர்ப்னா என்னன்னா, அதுக்கு டைம் எக்ஸ்பிரஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும், சப்ஜெக்டை பொறுத்தும் அது வரணும். ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு கிளாஸ். கிளாஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் இருக்குன்னா, நவுன் கிளாஸ் இருக்குது, அட்ஜெக்டிவ் கிளாஸ் இருக்குது, அட்வர்பியல் கிளாஸ் இருக்குது. நவுன் கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வர்பியல் கிளாஸ், இதான் மெயின் கிளாஸஸ் 3. இது போக அடுத்த 2 வந்து ரிலேட்டிவ் கிளாஸஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ரிலேட்டிவ் கிளாஸஸ் என்றைக்குமே நவுனை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதனால் இதை நம்ம அட்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி கண்டிஷனல் கிளாஸ். ஸோ கண்டிஷனல் கிளாஸ்ன்றது என்னன்னா, ஒரு மெயின் கிளாஸில் நடக்க போகிற ஈவெண்ட்டு அது நடக்கணும்னா இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்லணும். அப்போ அந்த செயல் நடக்கணும்னா இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகணும். அப்போ செயலை பற்றி பேசுகிறதுனால கண்டிஷனல் கிளாஸை என்றைக்குமே நம்ம அட்வர்பியல் கிளாஸ்ன்னு சொல்லலாம். மொத்தம் இதில் 5 டைப் இருந்தாலும் இதுதான் 3 டைப். இந்த மார்க் 2 டைப்பும் இதுக்குள்ளேயே அடக்கமாயிடும். ஓகே, நவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இது 3 தான் இருக்குது. அதே மாதிரி கிளாஸஸை நம்ம மெயின் கிளாஸ்னும் சப் கிளாஸ்னும் சொல்லலாம். மெயின் கிளாஸ் அப்படின்னா இது எதையும் சார்ந்து வராது, இது தனியாக வந்தாலும் மீனிங் கொடுத்துரும். ஆனால் சப் கிளாஸ் வந்து இன்னொன்று சார்ந்து வரும். எக்ஸாம்பிள், இஃப் யூ கால் மீ அப்படின்றது முழுமை அடையாது. அதுக்கு வந்து இந்த ஐ வில் கிவ் யூ த ஆன்சர்ன்றது கூட வந்தால் தான் இது முழுமை அடையும். ஆனால் ஐ வில் கிவ் யூ த ஆன்சருக்கு இந்த கிளாஸ்ன்றது தேவைப்படாது. அப்போ இது என்னன்னு சொல்லலாம்னா, இது இண்டிபெண்டன்ட்னு சொல்லலாம், இதை நம்ம டிபெண்டன்ட்னு சொல்லலாம். அப்போ டிபெண்ட்டாக இருக்கக்கூடியது சப் கிளாஸு, இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடியது மெயின் கிளாஸு. ஒரு விஷயத்தை சார்ந்து வருதுன்னா அது சப் கிளாஸு, தனித்து வந்துச்சுன்னா அது மெயின் கிளாஸு. அப்போது இந்த சப் கிளாஸில் தான் உங்களுக்கு நவுன் கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வர்ப் கிளாஸ் இருக்கும். இந்த சப் கிளாஸ் தான் நமக்கு நவுனாகவும் அட்ஜெக்டிவாகவும் அட்வர்பாக இருக்கும். இதில் என்ன செயல் இந்த சப் கிளாஸ் பண்ணுதுன்றதா கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட டாஸ்க். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப்பில் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் கோர்ஸ்ன்றது லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கம்ப்ளீட் கோர்ஸில் மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், ஜிஎஸ் இது எல்லாத்துலேயும் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நாங்கள் வீடியோ கோர்சஸ் கவர் பண்ணியிருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை பிவைக்யூஸ் நாங்கள் ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருப்போம், ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் நாங்கள் கொடுத்துருப்போம். அண்ட் இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வந்து காம்பினேஷனில் தான் வேணும். சப்போஸ் எனக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் வந்து வெறும் மேக்ஸும் இங்கிலீஷும் மட்டும் தான் இருக்குன்னா அது ஒரு காம்போ இருக்குது. இல்லை ஜிஎஸும் மேக்ஸும் வேணும்னா அது ஒரு காம்போ, இல்லை ஜிஎஸ் இங்கிலீஷ் வேணும்னா அது ஒரு காம்போ உங்களுக்கு இருக்கும். இதுவே இண்டிவிஜுவலாக வேணும், எனக்கு வெறும் இங்கிலீஷ் போதும், இல்லை வெறும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் போதும், இல்லை வெறும் ஜிஎஸ் போதும்னா அந்த மாதிரி இண்டிவிஜுவல் கோர்சஸாகவும் இருக்கும். பட் இந்த கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஏசி அகாடமி இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கோர்ஸ் பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஈச் சப்ஜெக்ட்டில் ஃபர்ஸ்ட் வீடியோ நாங்கள் டெமோ வீடியோ வச்சுட்டோம். நீங்கள் டெமோ வீடியோஸ் பார்த்துக்கலாம். இப்போ இங்கிலீஷ்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெக்காபுலரிலாம் கவர் பண்ணியிருப்போம். அண்ட் அந்த வெக்காபுலரியை நாங்கள் புக்காகவும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வெக்காப் புக்குன்றது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெக்காப் புக்கில் சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ், idioms and phrases, one word substitution இந்த எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணியிருப்போம். இல்லை synonyms, antonyms, one word substitution இது எல்லாத்துக்கும் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும்.
அதே மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருப்போம். ஏன்னா ஒரு வேர்டு வந்து ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸை ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட்டாக நாங்கள் பிரிச்சிருப்போம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியான வேர்ட்ஸ்னா ரொம்ப படிக்க தேவையில்ல, ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும். மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட்டாக அவங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஒகேப் புக், அந்த ஒகேப் புக்கை நாங்கள் ரெக்கார்டட் வீடியோஸாக ஒரு கோர்ஸாக வச்சுருப்போம். இது ஆல்ரெடி இங்கிலீஷ் கோர்ஸ்க்குள்ளே வந்துடும். இல்லை எனக்கு வந்து வெறும் என் வொக்காபுலரி மட்டும் தான் வேணும்னா நீங்கள் இந்த புக்கு வாங்கிக்கலாம், இல்லை இந்த கோர்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். இது ரெண்டும் சேர்த்த மாதிரியும் ஒரு கோர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே எங்களோட ஆப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேங்க காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், கம் வென் யூ லைக். இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் வெறும் வேர்பு தான் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்காது. அண்ட் வேர்பை பற்றி பேசும்போது அடுத்து வரக்கூடிய பார்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வென் யூ லைக் தான் ஹைலைட் ஆயிருக்கு, இது நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும், இதான் டாஸ்க்கு. இப்போ இது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் எதை பற்றி பேசுதுன்னா கம், எப்போ நீங்கள் வரணும் அப்படின்றது. ஸோ வென் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அது கொடுக்குது, டைம் பற்றி பேசுதுன்னா அது நமக்கு அட்வர்ப். அட்வர்ப் என்ன பண்ணணும்னா அது வேர்பை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, எப்படி நடந்தது, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அது நடக்குது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது எல்லாமே நமக்கு அட்வர்ப்னு சொல்லுவோம். இங்கே அட்வர்ப் தான், ஆனால் இது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதில் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கனால அது நமக்கு அட்வர்பியல் கிளாஸ். அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். அடுத்து, ஐ நோ த மேன் ஹூ இஸ் ஹியர். ஸோ இந்த இடத்துல ஹூ இஸ் ஹியர்ன்ற கிளாஸ் எதை பற்றி பேசுது, அந்த மேனை பற்றி பேசுது. அந்த மேன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண அதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு அந்த மேனோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குதுல்ல, அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குதுன்னா எந்த ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸு நவுனோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குதோ அது எல்லாமே நமக்கு அஜெக்டிவ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கனால அது நமக்கு அஜெக்டிவ் கிளாஸ். ஸோ நம்ம இதை ஆப்ஷன் சி அஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து, ஹீ சேஸ் தட் ஹீ மெட் யோர் பிரதர். இந்த இடத்துல சேஸ் அப்படின்றது ஒரு வேர்பு. இந்த வேர்ப் என்ன சொன்னா சே, சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொல்லும் போது அடுத்து வரக்கூடிய பார்ட் நமக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது. சேக்கு நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. சில பேர் யோசிக்கலாம், சார் சே அப்படின்றது நமக்கு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் தானே, இது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். டெல் தானே நமக்கு டிரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு தான் ஆப்ஜெக்ட் வராதுல. இப்போ ஏன் இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சே வந்து ஆக்சுவலாக டிரான்சிட்டிவாகவும் ஒர்க் ஆகும், இன்ட்ரான்சிட்டிவாகவும் ஒர்க் ஆகும். சேல என்ன சொன்னாங்கன்னு சொல்லும்போது அது டிரான்சிட்டிவ், யாருக்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லும் போது தான் அது இன்ட்ரான்சிட்டிவ். இப்போ இவங்க யாருக்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுதான்னு கேட்டால் இல்லை, ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுது. அப்போ இந்த சேயோட ஆப்ஜெக்ட் ஏரியா தான் இது. என்ன சொல்லியிருக்காங்க, தட் ஹீ மெட் யோர் பிரதர், உங்களை பிரதரை மீட் பண்ணதான் சொல்கிறாங்க. இப்போ இந்த பார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கனால ஆப்ஜெக்டில் வரக்கூடியது என்றைக்குமே ஒன்று நவுனாக இருக்கணும், இல்லைனா ப்ரொனவுனாக இருக்கணும். ஓகே, அப்படி பார்த்தோன்னா நமக்கு இருக்கக்கூடியது நவுன் கிளாஸ். அப்போ இந்த பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நவுன் கிளாஸ். அடுத்து, the hand that rocks the cradle rules the world. இப்போ இந்த ஹேண்டை பற்றின டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த பார்ட் கொடுக்குது, that rocks the cradle. ஸோ that rocks the cradle நவுனை பற்றி கொடுக்குறனால, அந்த ஹேண்டை டிஸ்கிரைப் பண்ணுறனால எந்த ஒரு வேர்டு நவுனை டிஸ்கிரைப் பண்ணால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அஜெக்டிவ் சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு இது அஜெக்டிவ் கிளாஸ். அடுத்து, பிஃபோர் ஐ டை ஐ இன்டென்ட் டு see Venice. ஸோ ஐ இன்டென்ட் டு see Venice, எனக்கு வெனிஸை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். ஐ இன்டென்ட், என்னோட இன்டென்ஷன் என்ன இருக்குன்னா நான் சாகிறதுக்கு முன்னாடி வெனிஸ் பார்க்கணும். அப்போ நீங்கள் எப்போ பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, வென் பிஃபோர் ஐ டை. அப்போ இந்த பார்ட்ன்றது அதோட டைமை பற்றி சொல்கிறனால அந்த ஆக்ஷனுக்கு இது நமக்கு அட்வர்பியல் கிளாஸாக வருது. அப்போ இது நம்ம அட்வர்பியல் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து, லெட் அஸ் ரிஜாய்ஸ் ஆஸ் வி கோ ஃபார்வர்ட். ஸோ லெட் அஸ் ரிஜாய்ஸ் அப்படின்னா சந்தோஷப்படலாம், ஆரவாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது லெட் அஸ் ரிஜாய்ஸ், எப்போ ரிஜாய்ஸ் பண்ணலாம், வென் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா ஆஸ் வி கோ ஃபார்வர்ட். அப்போ இதுதான் நமக்கு இதை பற்றின கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அட்வர்பாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு அது ஒரு அட்வர்பியல் கிளாஸ். அடுத்து, ஐ வாஸ் ரீடிங் அ புக் விச் ஐ ஹேட் ரெட் பிஃபோர். இப்போது ரீடிங்கை பற்றி பேசுதா புக்கை பற்றி பேசுதுன்னா இது புக்கை பற்றி தான் பேசுது. விச் ஐ ஹேட் ரெட் பிஃபோர்னா இந்த புக்கை நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன்ற அந்த புக்கோட ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது. ஸோ புக்கோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறனால கண்டிப்பாக அது நமக்கு நவுன் டிஸ்கிரிப்ஷனாக பார்க்கணும். அது நமக்கு அஜெக்டிவ் கிளாஸ். அது நம்ம என்ன சொல்லுவோம்னா அஜெக்டிவ் கிளாஸ். அடுத்து, பெர்ஹாப்ஸ் ஹீ திங்ஸ் தட் ஐ ஆம் அ ஃபுல். இப்போ அவன் திங்ஸ்ன்னு சொல்லிட்டோம். திங்ஸ்ன்றது வேர்பு. அவன் என்ன திங்க் பண்ணான்னு சொல்கிறது நமக்கு ஆப்ஜெக்ட். ஒரு ஆக்ஷன் நடக்குது, அந்த ஆக்ஷன் எதை பாதிக்குதோ அதுதான் நமக்கு ஆப்ஜெக்ட். இப்போ அவன் திங்க் பண்ணானா அவன் என்ன திங்க் பண்ணான்னு சொல்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல இது ஆப்ஜெக்டோட ஏரியா. அப்போ ஆப்ஜெக்டோட ஏரியா வருதுன்னா அந்த இடத்துல நவுனாக தான் இருக்க முடியும். அப்போ இது நமக்கு நவுன் கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பெர்ஹாப்ஸ் ஹீ திங்ஸ் திஸ்ன்னு போடலாம், இல்லை தட்டுன்னு போடலாம். இந்த திஸ் தட்டுன்றதுலாம் ப்ரொனவுன், இதெல்லாம் நமக்கு ப்ரொனவுன்.
அப்போ ப்ரொனவுன் எப்பவுமே நவுனை ரீப்ளேஸ் பண்ணி தானே வரும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ப்ரொனவுன் போட முடியுதுன்னா அப்போ நவுனும் வரும். அது நம்ம நவுன் கிளாஸ்னு எடுத்துடலாம். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து as I drew near I saw a very curious sight. I saw a very curious sight. நான் ஒரு curious sight-ஐ பார்த்தேன். எப்போ பார்த்தீங்க? when அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்கணும். as I drew near நான் கிட்ட வர நான் அதை பார்த்தேன். ஸோ அப்போ இந்த இடத்துல இதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுனால இது நமக்கு adverbial clause. அடுத்து where are the friends whom I knew. இந்த whom I knew எதை பற்றி பேசுகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுகிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றதான் கண்டுபிடிக்க பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது அந்த நவுனோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறனால இது நமக்கு adjective clause. இது நமக்கு adjective clause. அடுத்து can a man live whose soul is dead. இந்த இடத்துல can a man live a man கொடுத்துருக்காங்க. இந்த whose soul is deadன்றது மேனோட சோலை பற்றி பேசுகிறனால நவுனோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது, வேர்போடது கிடையாது. அப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா adjective clauseன்னு சொல்லலாம். அடுத்து ஐ திங்க் ஹீ வில் டை. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் திங்க்ன்றது வேர்ப்னா அதுக்கப்புறம் வரக்கூடியது ஆப்ஜெக்ட். இதோட ஆப்ஜெக்ட் இந்த பாட்டாக இருக்கனால இது நமக்கு நவுன் கிளாஸாக இருக்கும். அப்போ இது நம்ம நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த மேன் ஹூ டிட் திஸ். ஸோ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த மேன். எந்த மேன்னா யார் இது பண்ணானோ அந்த மேனை நான் கரெக்டாக ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இந்த மேனை பற்றின டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறனால இது நம்ம adjective clause அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த மேன் ஹூ டிட் திஸ். ஹி மேட் அ vow that he would fast for a week. ஸோ அவங்க ஒரு vow எடுத்தா, vowனா ஒரு ப்ராமிஸ் மாதிரி ஒரு சபதம் எடுக்கிறாங்க. என்ன சபதம் எடுத்தாங்கன்னா ஒரு வீக் வந்து அவர் ஃபாஸ்ட் பண்ணுவேன், விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல டப்புனு இதை பார்க்கும்போது எல்லாரும் adjective clauseன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக இது adjective clause கிடையாது, இது நம்ம நவுன் கிளாஸ்ன்னு தான் சொல்லணும். என்னன்னா இப்போ இந்த vow இருக்குல்ல, இங்க vow அப்படின்றத அது எக்ஸ்பிளைன், அதாவது டிஸ்கிரைப் பண்ணலை, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது என்ன வவ்வுன்றத எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ இங்க இருக்கக்கூடியது எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா அது அந்த நவுனுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம பார்ப்போம். இது நவுனுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்ப்போம். அப்போ இதையும் நம்ம ஒரு நவுன் கிளாஸாக தான் எடுக்க முடியும். இப்போ கவனிங்க, ஹி மேட் அ வவ் அப்படின்றது அது ஒரு ப்ராமிஸ் தானே. அப்போ என்ன சொல்லலாம்? ஹி ப்ராமிஸ்ட் தட் ஹீ வுட் ஃபாஸ்ட் ஃபார் அ வீக்ன்றது கொடுக்கலாம். அப்போ இது மொத்தமே நமக்கு ஆப்ஜெக்ட்டுக்கான ஏரியா. அங்கே வவ் போடுறது ஒன்று தான், தட் ஹி ப்ராமிஸ்ட் ஃபாஸ்ட் ஃபார் அ வீக்ன்றதும் ஒன்று தான். ஸோ இந்த வவ்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு பாட்டாக வருது. இதை என்னன்னு சொல்லலாம்னா அப்போசிட்டிவ்னு சொல்லலாம். இது வந்து அப்போசிட்டிவ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்போசிட்டிவ்ன்றது எப்போனா ஒரு சென்டென்ஸில் ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ரொனவுனை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கும் போதோ இல்லை ஒரு நவுன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கும் போதோ அது பக்கத்தில் அதோட டிஸ்கிரிப்ஷன்றது நம்ம கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிள், ராகுல் the CEO of the company is here அப்படின்னு நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராகுல் இஸ் ஹியர் தான். இந்த ராகுல் யாருன்றது இது எக்ஸ்பிளைன் பண்ணுது, டிஸ்கிரைப் பண்ணலை. ராகுல் அது டிஸ்கிரைப் பண்ணல, ராகுல் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ராகுல் யாருன்னு அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ ராகுலை வச்சாலும் ராகுல் இஸ் ஹியர் வரும், ராகுல் எடுத்து த சி ஆஃப் கம்பெனி இஸ் ஹியர்னு வரும். இந்த சி ஆஃப் கம்பெனியும் ராகுல் ரெண்டு பேருமே ஒன்று தான். அப்போ இதை தான் நம்ம அப்போசிட்டிவ்னு சொல்லுவோம். அது மாதிரி சில நேரம் எழுதும் போது ஐ லோகேஷ் வில் டூ திஸ் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் யாருன்னா லோகேஷ் யாருன்னா நான். இப்போ இந்த ஐ அப்படின்றது யாருன்றது இங்கே டிஸ்கிரைப் பண்ணல, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இவர் யாருன்ற டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல லோகேஷ் போட்டதும் ஐ போட்டதும் ரெண்டும் நமக்கு ஒன்று தான். ஸோ அந்த லாஜிக்கில் பார்க்கும்போது இந்த பக்கத்தில் வந்த இது நமக்கு நவுன் கிளாஸாக தான் இருக்கும், இது அட்ஜெக்டிவ் கிளாஸஸ் கிடையாது. ஓகேவா? அடுத்து, ஹேவ் யூ ஹர்ட் தட் ராமா ஹேஸ் ஒன் த ப்ரைஸ். ஹேவ் யூ ஹர்ட் போட்டுட்டோம், வேர்ப், ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு. என்ன கேட்ட அப்படின்றது நமக்கு ஆப்ஜெக்ட். நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்க, என்ன கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது நமக்கு ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்டோட இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா நவுன் கிளாஸ் தான் நமக்கு இருக்கும். அடுத்து, இட் வாஸ் நாட் த வைசர் whom the king suspected. ஸோ இட் வாஸ் நாட் த வைசர்னு சொல்கிறாங்க. இந்த வைசர் யாருன்றது இங்கே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் வச்சு கண்டுபிடிப்போம். த கிங்ஸ் சஸ்பெக்ட் பண்ண அந்த வைசர் சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுற நம்ம ட்ரை பண்ணுறோம். எப்போல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ ஒரு நவுனை, அதுக்கு வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம். அது கிளாஸாக இருக்கனால அட்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ். இது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ். அடுத்து, ஹி அட்மிட்டட். என்ன அட்மிட் பண்ணாருன்னா தட் ஹி ரோட் அ லெட்டர். ஹி அட்மிட்டட் திஸ்ன்னு போடலாம், இல்லை ஹி அட்மிட்டட் தட்ன்னு போடலாம். என்ன அட்மிட் பண்ணாரு?
that he wrote a letter. அப்போ இதுதான் ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்டோட இடத்துல எப்பவுமே என்ன வரணும், நவுன் தான் வரணும். ஸோ நவுன் கிளாஸ் நமக்கு இருக்கு. அடுத்து that he will do I have no doubt. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஐ ஹவ் நோ டவுட்னு சொல்லியாச்சு. என்ன டவுட் இல்லைன்னா அவன் எனக்கு உதவி பண்ணுவான்றது டவுட் கிடையாது. அப்போது ஐ ஹாவ் நோ டவுட். இந்த டவுட் என்ன டவுட்ன்றத நம்ம திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இது என்ன மாதிரியான டவுட் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணல, இந்த டவுட் என்ன டவுட்ன்றதை எக்ஸ்பிளைன் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இது வரும். ஐ ஹாவ் நோ டவுட் தட் ஹி வில் எக்ஸ்பிளைன். இந்த டவுட்டை பற்றி இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கனால இதை நம்ம மறுபடியும் நவுன் கிளாஸாக தான் பார்ப்போம். டவுட்ன்றது நவுனு, அந்த நவுனை பற்றி மறுபடியும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது இதுவும் நமக்கு நவுனாக தான் இருக்கும். நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறப்ப என்ன மாதிரியான டவுட்டு, எப்படிப்பட்ட டவுட்டுன்னு சொன்னால் தான் ஓகே. அது என்ன டவுட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது நமக்கு மறுபடியும் நவுன் கிளாஸாக தான் வரும். ஸோ இந்த பார்ட் நமக்கு நவுன் கிளாஸ். அடுத்து ஐ நோ த பிளேஸ் விச் யூ மென்ஷன். இந்த பிளேஸ் என்னன்றது நீ மென்ஷன் பண்ண அந்த பிளேஸ் எனக்கு தெரியும். அப்போ எந்த பிளேஸ் நீ மென்ஷன் பண்ண பிளேஸ், அப்போ இதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். இது நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். நீ காட்டின சொன்ன நீ அந்த பிளேஸ் நம்ம கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ண பார்க்குறோம். அப்போ ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது நமக்கு அஜெக்டிவாக தான் இருக்கும். ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணால் நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அது அஜெக்டிவாக இருக்கும். அப்போ நம்ம இதை அஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு ஆப்ஷனில் அஜெக்டிவ் கிளாஸ் கிடையாது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று இருக்குது ரிலேட்டிவ் கிளாஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிலேட்டிவ் கிளாஸ் என்றைக்குமே நவுனை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, ரிலேட்டிவ் கிளாஸ் என்றைக்குமே அஜெக்டிவ் கிளாஸ்க்குள்ளே வந்துரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல அஜெக்டிவ் கிளாஸ்க்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிலேட்டிவ் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு கரெக்டான ஆன்சர் தான். அடுத்து that such a thing could happen I do not believe. ஸோ நான் நம்பலை. இந்த இடத்துல பிலீவ்ன்றது வேர்வாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த இடத்துல டவுட்ன்றது நவுனாக இருந்துச்சு. இப்போது இந்த இடத்துல ஐ டோன்ட் பிலீவ். எதை நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்கன்னா that such a thing could happenன்றது இதை என்னால் நம்ப முடியலை அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த பாட்டை நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்றது. அப்போ இந்த பாட்டுக்கு இந்த பாட்டுன்றது ஆப்ஜெக்டாக இருக்குது. ஆனால் கேட்கலாம் ஆப்ஜெக்ட் லாஸ்ட்டில் தானே வரணும்னு சொல்லிட்டு. நீங்கள் லாஸ்ட்டில் எழுத வேண்டியது ஃப்ரண்ட்டில் எழுதலாம். அப்படி எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி கம்மா போட்டு செக்ரிகேட் பண்ணிக்கணும். கமா போட்டு செக்ரிகேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பாட்டுன்றது இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு ஆப்ஜெக்டோட ஃபார்மில் இருக்கனால அது மறுபடியும் நமக்கு நவுனாக தான் பார்க்கணும். அப்போ இதை நம்ம நவுன் கிளாஸ் தான் சொல்லுவோம். இது நம்ம நவுன் கிளாஸ் தான் சொல்லுவோம். அடுத்து when he heard this he turned very pale. அப்போது அவன் கேட்கும்போது இது கேட்ட உடனே அவன் ரொம்ப அப்படியே உடம்புல வெளுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். பயத்தில் வெளுத்து போயிடுச்சு. ஸோ he turned very pale. அவன் எப்போ அந்த மாதிரி டேர்ன் ஆனான்னு கேட்டிங்கன்னா when அப்படின்னு கேட்டிங்கன்னா when he heard this. அப்போ இந்த ஆக்ஷன் எப்போ நடந்துச்சுன்னு சொல்கிறனால இது நமக்கு என்னவா இருக்குன்னா அட்வர்பாக இருக்கும். அப்போ நமக்கு அட்வர்பியல் கிளாஸ். இது நமக்கு அட்வர்பியல் கிளாஸ். அடுத்து ஹேவ் யூ சீன் த ஹார்ஸ் தட் ஹீ ஹேஸ் பாட். அந்த ஹார்ஸை இப்போ எந்த ஹார்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்போ ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வரக்கூடிய கிளாஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிலேட்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அதை நம்ம அஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ரிலேட்டிவ் கிளாஸ் அஜெக்டிவ் கிளாஸ் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடியது அஜெக்டிவ் கிளாஸ். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மை ஃபாதர் ஹோப்ஸ் தட் ஹீ வில் விசிட் அஸ். மை ஃபாதர் ஹோப்ஸ்ன்ற வேர்ப் இருக்கா, எதை ஹோப் பண்ணுறாருன்னா இதுதான் அவர் ஹோப் பண்ணுறாரு. இது நமக்கு ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஹோப்புன்ற வேர்போட ஆப்ஜெக்ட் எது இருக்கனால ஆப்ஜெக்டோட இடத்துல எப்பவுமே நவுன் தான் வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு நவுன் கிளாஸ். அடுத்து ஹீ பிஹேவ்ட் ஆஸ் அ பிரேவ் மேன் ஷுட் டூ. ஸோ அவன் பிஹேவ் பண்ணான், எப்படி பிஹேவ் பண்ணான், ஹவு ஹீ பிஹேவ்டுன்னு சொல்கிறோம். அவன் எப்படி பிஹேவ் பண்ணான்னு சொல்கிறோம். அப்போ வேர்பை பற்றி பேசுறதுனால இது நமக்கு அட்வர்ப். அப்போ இது நம்ம என்ன சொல்கிறோம்னா அட்வர்பியல் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து ஐ வில் வெயிட் அன்டில் த நெக்ஸ்ட் ட்ரெயின் கம்ஸ். நான் வெயிட் பண்ணுவேன். எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், அன்டில் வென் அப்படின்றதான். எப்போ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னா அன்டில் த நெக்ஸ்ட் ட்ரெயின் கம்ஸ். அந்த டைம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அப்போ அந்த டைமை குறிக்கிறனால இந்த ஆக்ஷனுக்கு இந்த ஆக்ஷன் நடக்க போகிற டைமை குறிக்கிறனால அது நமக்கு அட்வர்பியல் கிளாஸ். அது நமக்கு அட்வர்பியல் கிளாஸ். த ஜென்ரல் ஃபியர் தட் ஹீ வுட் பி சரௌண்டட். இந்த ஜென்ரல் வந்து பயப்படுறாரு. என்ன பயப்படுறாருன்னா தட் ஹீ வுட் பி சரௌண்டட். அப்போ ஃபியர்டுன்றது வேர்பா, இந்த வேர்போட ஆப்ஜெக்டை பற்றி தான் சொன்னோம். அவர் வந்து இதை பற்றி ஃபியர். த ஜென்ரல் ஃபியர்ட் திஸ். த ஜென்ரல் ஃபியர் தட். இந்த திஸ் அண்ட் தட் என்னன்றது இங்கே திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு அது அப்ஜெக்டிவ். அது ஆப்ஜெக்டில் இருக்கனால கண்டிப்பாக நவுன் கிளாஸாக தான் இருக்கும். அது ஆப்ஜெக்டில் இருக்கனால அது நவுன் கிளாஸ். அடுத்து ஹீ ஏட் வென் ஹீ வாஸ் ஹங்க்ரி. இப்போ அவன் என்ன சாப்பிட்டான்னு சொல்லியிருந்தானா அது ஆப்ஜெக்ட். அவன் எப்போ சாப்பிட்டான் தான் சொல்கிறோம். வென் அப்படின்றது சொல்கிறோம். அப்போ வென் வந்துச்சுன்னா வென் ஹி வாஸ் ஹங்க்ரி. ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த ஆக்ஷனை பற்றி பேசுறதுனால அட்வர்பியல் கிளாஸ். அது சின்ஸ் ஹீ ஹாஸ் பீன் இன் ஹாஸ்பிட்டல் ஹீ ஹாஸ் இம்ப்ரூவ் கிரேட்லி. அவன் எப்போலேருந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறானோ அப்போலேருந்து அவன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கான். அப்போ அவன் எப்போ இம்ப்ரூவ் ஆனா அப்படின்னு கேட்குறோம். இந்த இம்ப்ரூவ்ன்ற வேர்பு எப்போ நடந்துச்சு நம்ம கேட்குறோம். அப்போ இந்த இடத்துல இது அட்வர்பியல் கிளாஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் பி நமக்கு அட்வர்பியல் கிளாஸ்.
அடுத்து as I was going in my father came out. நான் வெளியே போகிறேன், எங்கள் ஃபாதர் உள்ளே போகிறாரு. இது ரெண்டுமே பேரலாக நடந்த டைம். அப்போ இந்த டைம் நடக்கும்போது இது நடந்துச்சு, இந்த டைம் நடக்கும்போது இது நடந்துச்சு. அப்போ நான் எப்போ உள்ளே போனேன்னா எங்கள் ஃபாதர் வெளியே வரும்போது நான் உள்ளே போனேன். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த டைம் எந்த டைமில் நடந்துச்சுன்னு இது காட்டுறதுனால இது நமக்கு மறுபடியும் அட்வர்பியல் கிளாஸாக வருது. ஏன்னா இது வென் அப்படின்ற கொஷனை ஆன்சர் பண்ணுது. அட்வர்பியல் கிளாஸ். அடுத்து தேர் கேம் அ டைம் வென் ஹி வாஸ் டயர்ட் ஆஃப் வெயிட்டிங். ஸோ தேர் கேம் அ டைம், எந்த டைம் அப்படின்றது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. வென் ஹி வாஸ் டயர்ட் ஆஃப் வெயிட்டிங். ஸோ அவங்க வெயிட் பண்ணியே டயர்டான ஒரு டைமை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இந்த இடத்துல இது ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ். இது நம்ம ரிலேட்டிவ் கிளாஸ்னு சொல்லலாம். ரிலேட்டிவ் கிளாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்ஜெக்டிவ் கிளாஸாக தான் இருக்கும். 31. He spoke of a time when war should cease. ஸோ ஒரு டைமை பற்றி பேச அது என்ன டைம்ன்றது மறுபடியும் சொல்கிறாங்க. அகைன் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ஹி ஸ்போக் ஆஃப் அ டைம் வென் வார் ஷுட் சீஸ். ஒரு டைம், அந்த டைம் வந்துச்சுன்னா வார்ஸில் சீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அந்த டைம் என்ன டைம்ன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மறுபடியும் ரிலேட்டிவ் கிளாஸ். இது நமக்கு அட்ஜெக்டிவ் கிளாஸ். தே லிவ் வேர் த கிளைமேட் இஸ் குட். அவங்க எங்கே வாழ்கிறாங்க, வேர் அப்படின்றது வேர்பை பற்றி பேசுகிறனால இது நமக்கு அட்வர்பியல் கிளாஸ். இது நமக்கு அட்வர்பியல் கிளாஸ். அப்போ ஆப்ஷன் நம்பர் சி. ஐ நோ அ பிளேஸ் வேர் ரோசஸ் க்ரோ. ஸோ ஐ நோ அ பிளேஸ், எந்த பிளேஸ்ன்றது அவங்க இந்த இடத்துல மறுபடியும் ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்குறாங்க. அப்போ இது நமக்கு நவுனை பற்றி பேசுகிறனால ரிலேட்டிவ் கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ். இது நமக்கு அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஸோ 34. தே ஹவ் கான் டு அ லேண்ட் விதர் ஃபியூ ட்ராவலர்ஸ் கோ. இப்போது விதர் அப்படின்னா வேர் அப்படின்றத மீனிங். ஸோ வேர் ஃபியூ ட்ராவலர்ஸ் கோ. இந்த வேர் ஃபியூ ட்ராவலர்ஸ் கோன்றது எதை பற்றி பேசுது, நவுனை பற்றி பேசுது. அ லேண்ட், அது எந்த லேண்டுன்னு தான் இங்கே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ இது நமக்கு ரிலேட்டிவ் கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். The wind blows wherever it wishes. ஸோ wherever it wishesன்றது அந்த blows அப்படின்ற verb. ஸோ அந்த ஆக்ஷன் அது எங்கெல்லாம் வாசப்படுதோ அந்த டைரக்ஷன் அது போகும்னு சொல்லியிருக்கு. அப்போ வேர்பை பற்றி பேசுகிறனால இது நமக்கு அட்வர்ப். அப்போ நமக்கு அட்வர்பியல் கிளாஸ். அடுத்து தே ரிட்டன் ஃப்ரம் வேர் தே ஹேட் கம். எங்கே இருந்து அவங்க வந்தாங்களோ அந்த இடத்துக்கு அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த ரிட்டன் அப்படின்ற வேர்புக்கு இந்த கிளாஸ் பேசுகிறனால இது நமக்கு அட்வர்பியல் கிளாஸ். அப்போ நமக்கு அட்வர்பியல் கிளாஸ். The swallows will return to the country. எந்த கண்ட்ரிக்கு, வேர் சச் பேர்ட்ஸ் மைக்ரேட். எந்த கண்ட்ரிஸ்க்கு இந்த பேர்ட்ஸ்லாம் மைக்ரேட் ஆகுதோ அந்த கண்ட்ரி பற்றி. அப்போ இந்த இடத்துல கண்ட்ரின்ற நவுனை பற்றி அவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ இது நமக்கு அட்ஜெக்டிவ், அதாவது ரிலேட்டிவ் கிளாஸ் வரும். ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அட்ஜெக்டிவ் கிளாஸ் இருக்குது. 38. Let none follow me to the retreat whither I now depart. whither அப்படின்னா இட்ஸ் லைக் வேர். whitherனா வேர். ஸோ வேர் ஐ நவ் டிபார்ட். இப்போது நான் தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துக்கு என்னை யாரும் ஃபாலோ பண்ணாத மாதிரி பார்த்துக்கோ. அப்போ இது எந்த இடம், டு த ரிட்ரீட்னு சொல்லும்போது த கூட வர்றது நவுன் தானே. அப்போ ரிட்ரீட்ன்றது நவுனா, இந்த நவுனை பற்றி தான் அது பேசுது. அப்போ இந்த இடத்துல வேர்ன்னு சொல்லும்போது அது நமக்கு அட்ஜெக்டிவாக தான் நம்ம பார்க்க முடியும், ரிலேட்டிவ் கிளாஸாக தான் பார்க்கணும். அப்போ ஆப்ஷன் நமக்கு அட்ஜெக்டிவ் கிளாஸ். அடுத்து ஐ ரெஃபர் டு த இயர் வென் த மான்சூன் ஃபெயில்டு. எந்த இயரை சொல்கிறாங்க, இயர்ன்றது நவுனா. அப்போ எந்த இயர்ன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த கிளாஸ் தான் எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல இது நமக்கு அட்ஜெக்டிவாக ஒர்க் ஆகுது. அப்போ நமக்கு இது அட்ஜெக்டிவ் கிளாஸ். திஸ் இஸ் நாட் த சார்ட் ஆஃப் பிளேஸ் வேர் யூ வில் கெட் ரிச் இன் அ ஹரி. ஸோ திஸ் இஸ் நாட் அ சார்ட் ஆஃப் பிளேஸ். இது என்ன மாதிரி பிளேஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ பிளேஸ்ன்றது நமக்கு நவுன். இது என்ன மாதிரி பிளேஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இந்த பிளேஸோட டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்குறாங்க. வேர் யூ வில் கெட் ரிச் இன் அ ஹரி. அப்போ இது நமக்கு அட்ஜெக்டிவ். ஸோ நமக்கு இதுக்கு அட்ஜெக்டிவ் கிளாஸ். அடுத்து sadly they returned to the prison. எந்த பிரிசனுக்கு ரிட்டர்ன் ஆங்க, ஃப்ரம் வேர் தே ஹேட் ஸோ ஹோப்ஃபுல்லி செட் ஃபோர்த் தட் மார்னிங். மார்னிங் எங்கேருந்து கிளம்புனாங்களோ சந்தோஷமாக அதே பிரிசனுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அப்போ இந்த பிரிசனை பற்றி நவுனை பற்றி பேசுகிறனால இது எல்லாமே நமக்கு அட்ஜெக்டிவ் கிளாஸ். அடுத்து யூ வில் ஆல்வேஸ் ரிக்ரெட் த டே வென் யூ டிட் திஸ். ஸோ இந்த டே நீ ரிக்ரெட் பண்ணுவேன். எந்த டே, வென் யூ டிட் திஸ். இதை நீ செஞ்ச அந்த நாளை நீ வெறுப்ப. அப்போ டேன்றது நவுனா, அந்த நவுனை பற்றி பேசுகிறனால இது நமக்கு அட்ஜெக்டிவ். another occupies the seat where once I sat. ஸோ நான் உட்காந்த சீட்டை இன்னொருத்தவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அந்த சீட்டை பற்றி பேசுகிறனால இது நமக்கு அட்ஜெக்டிவ் கிளாஸ். He has gone to the bond from where no traveler returns. To that bond, தட்ன்றது நமக்கு அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் வந்து bond பற்றி பேசுனா அது நமக்கு நவுன். நவுனோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறனால இதெல்லாம் நமக்கு அட்ஜெக்டிவ் கிளாஸ். எந்த போன் போனாங்கன்னா ஃப்ரம் வேர் நோ ட்ராவலர் ரிட்டர்ன்ஸ். அந்த இடத்துக்கு போனாங்கன்னா எந்த ட்ராவலர் திரும்பி வந்ததே கிடையாது, அந்த மாதிரி ஒரு இடத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது நம்ம அட்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஷீ பிலீவ்ஸ் தட் ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி.
எதை பிலீவ் பண்ணுறாங்க, இது வேர்பு. அவங்க எதை பிலீவ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது இது நமக்கு ஆப்ஜெக்ட். எப்படி பிலீவ் பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா அது நமக்கு அட்வர்பு. இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக இருக்குன்னா அது நமக்கு நவுன் வரனால இது நமக்கு நவுன் க்ளாஸ். ஐ கேனாட் ட்ரஸ்ட் அ மேன். ஒரு மேனை ட்ரஸ்ட் பண்ண முடியாது. எந்த மேன்னா ஐடென்டிஃபை பண்ண ஹூ லைஸ் ஸோ ஈஸிலி. அப்போ இந்த மேனை பற்றின டிஸ்கிரிப்ஷன் வரனால இது நமக்கு அட்ஜெக்டிவ் க்ளாஸ். அடுத்து இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் சக்சீட். ஸோ இந்த இடத்துல யூ வில் சக்சீட் எப்போ நீங்கள் சக்சீட் ஆவீங்கன்னா நீங்கள் ஒர்க் ஹார்ட் பண்ணும்போது. அப்போ இது நடக்கணும்னா இதுதான் கண்டிஷன். ஸோ கண்டிஷனை பற்றி பேசுறது எல்லாமே நம்ம கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இதை நம்ம அட்வர்பியல் கிளாஸ்னு சொல்லலாம். இப்போ ஆப்ஷனில் வெறும் கண்டிஷனல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் எக்ஸாமில் நமக்கு அட்வர்பியல் கிளாஸ் வர சான்சஸ் இருக்குது. த டீச்சர் ஆஸ்ட் என்ன கேட்டாங்க, ஒய் ஐ வாஸ் லேட். அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னு சொல்லும்போது இந்த வேர்புக்கான ஆப்ஜெக்ட் தான் இது. இந்த வேர்புக்கான ஆப்ஜெக்டாக இருக்கனால இது நமக்கு நவுன் கிளாஸாக வருது. எப்படி கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அட்வர்பு, என்ன கேட்டாங்கன்னு சொல்லும்போது அது அட்ஜெக்டிவ், சாரி நவுனு. அப்போது அந்த வாட் அப்படின்றது நம்ம ஒரு கேள்வி ஆன்சர் பண்ணுறோம்னா அது நமக்கு எப்போவுமே ஆப்ஜெக்டாக இருக்கும், அது நமக்கு நவுன் கிளாஸாக தான் இருக்கும். I'll never forget the day. எந்த டே, இந்த நான் டே மறக்க மாட்டேன். எந்த டேனா when we first met. நம்ம பார்த்த நாள், அந்த நாளை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா அது நமக்கு அட்ஜெக்டிவ் கிளாஸ். We stayed indoors because it was raining. ஸோ இந்த பார்ட் இதில் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோலாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் மேலே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி புது பேட்டர்ன் வரும்போது தமிழில் நம்ம வீடியோஸ் கொண்டு வரோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.